வார இறுதியில் கொத்தக்கினபாலுவில் ஊழலுக்கு எதிரான பேரணியின் போது தனது கேலி சித்திரத்தை எரித்ததில் சம்பந்தப்பட்ட மாணவர்களை நீக்க வேண்டாம் என UMS எனப்படும் மலேசிய சபா பல்கலைக்கழகத்தை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டதாக உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ ஜாம்ரி அப்துல் காடீர் தெரிவித்தார். பேரணியில் பங்கேற்றதாக அடையாளம் காணப்பட்ட பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த 13 மாணவர்கள் 2012ஆம் ஆண்டின் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல்கலைக்கழக கல்லூரிகள் சட்டத்தின் கீழ் இடைநீக்கம் அல்லது வெளியேற்றம் உள்ளிட்ட ஒழுங்கு நடவடிக்கையை எதிர்கொள்ள நேரிடும் என்று மலேசிய சபா பல்கலைக்கழகத்தின் உதவி துணைவேந்தர் கசிம் மன்சூர் கூறியிருந்தார். சம்பந்தப்பட்ட மாணவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்களின் எதிர்காலமும் கல்வியும் மிக முக்கியமானவை என்பதோடு அவற்றிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என பிரதமர் விரும்புகிறார் என்று ஜம்ரி தமது முகநூலில் பதிவிட்டுள்ளார். இந்த விவகாரத்தை விசாரித்து மாணவர்கள் மீது எடுக்க வேண்டிய பொருத்தமான நடவடிக்கையை தீர்மானிக்க கல்வியாளர்கள் அடங்கிய ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு விரைவில் அமைக்கப்படும் என்று காசிம் கூறியிருந்தார். ஞாயிற்றுக்கிழமை பேரணியின் போது நடந்த சம்பவம் குறித்து விளக்கம் அளிக்க ஒவ்வொரு மாணவரையும் தனித்தனியாக ஒழுங்கு நடவடிக்கை குழு அழைக்கும். 13 பேரில் 2 மட்டுமே கேலி சித்திரத்தை எரிப்பதில் நேரடியாக ஈடுபட்டுள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு இறுதி முடிவும் எடுக்கப்படுவதற்கு முன்பு உயர்கல்வி அமைச்சின் சட்ட ஆலோசகரிடமிருந்து சட்ட ஆலோசனை பெறப்படும் என்றும் காசிம் கூறியிருந்தார். ஹாய் மக்களே, ஏயான் பிக் க்ளுவாங் ஜோருக்கு வரோம். GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் ஜோர் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு 25ல இருந்து 29 ஜூன் வரைக்கும் டேட்டை பிளாக் பண்ணிக்கங்க. தரமான பொருட்கள் நியாயமான விலையில வெட்டிங் கலெக்ஷன்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டேட்டோ ஆர்டிஸ்ட் அனைத்தும் ஒரே இடத்தில் 80% வரை டிஸ்கவுண்ட். ஃபுட் ஃபெஸ்டிவல்ல சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், பிரியாணி என 100க்கும் அதிகமான உணவுகள் ஏயான் பிக் க்ளுவாங் ஜோர்ல.